ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்கோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது எப்படி சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். இதை நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பார்ட்டை மட்டும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த பார்ட் தான் யூஸ் ஆக போகுது, இந்த பார்ட்டு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் தேவைப்படும். அதில் இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. மிச்சமீதி பார்ட்டில் இதெல்லாம் ஃபுல்லாக யூஸ் ஆகாது. இதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆனால் இது மாதிரி 2 வேணும். இது ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சப்போஸ் இது மாதிரி இல்லை புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல் கடைகள் இந்த மாதிரி கடைகளில் கேட்டிங்கனாவே இந்த பார்சல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு இந்த பார்ட்டு தான் யூஸ் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அலுமினியம் ஃபாயிலில் நான் அந்த 2 பார்ட் இதை மட்டும் இந்த 2 இதில் அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இதுதான் யூஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அடுத்ததாக நமக்கு என்ன தேவைப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்பர் ஒயர் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய ஒயர்லேயே இருக்கும். இல்லைன்னா சப்போஸ் இந்த காப்பர் ஒயர் மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. இதை எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. இது சென்டர் பார்ட்டில் கரெக்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் ஒயர் நல்லா உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டையாகவே கொடுத்துக்கோங்க. தேவைங்கிற அளவுக்கு இதை இழுத்துக்கிட்டு இது வரைக்கும் நமக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த வெளிப்பாட்டை மட்டும் அப்படியே இப்படி ரவுண்டு ஷேப்பில் இதே மாதிரி ஒரு லெவல் வரைக்கும் அப்படியே இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 இதுக்கு ஓட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே அதை செட் பண்ணுற வேலை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெய் சூப்பராக ஒர்க் ஆகுது. எடுத்துரு மடி வை. பாருங்கள், ஃபுல்லாக தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. போதும், எங்கேயாவது எடு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு சீப்பே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து வச்சோம்னா இது மாதிரி அந்த 2 அலுமினியம் ஃபாயிலும் அது அப்படி செப்பரேட் ஆகும். திருப்பி அதை எடுத்துட்டோம்னா அதோட பிளேஸ்க்கு அது போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வரன் பிரதர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.